ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, முக்காவாசி மக்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை தாங்க. வீட்டுக்கு ஒருத்தருக்காச்சும் இந்த ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கு. தைராய்டுன்றது காலையில ஒரு மாத்திரை போட்டுதான் அந்த டேவே கடக்க முடியுது. சோ இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா டாக்டர் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தைராய்டுனா என்ன, அதுக்கு என்ன உணவு முறை ஃபாலோ பண்ணணும், ஹைப்பர்னா என்ன, ஹைப்போனா என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தைராய்டு அப்படின்றது தைராய்டு சுரபி ஒரு கிளாண்ட் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட விண்ட் பைப் தொண்டை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துலதான் இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கும். ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் என்ன தைராய்டு ஹார்மோன்ஸ் சுரக்குதுன்னு பாத்தீங்கன்னா T3 T4. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். நீங்களே கை வச்சு பால்பேட் பண்ணி பாத்துக்கலாம். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. நான் சொல்ற இந்த அறிகுறிகள் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு விதமான ஒரு பால்பேஷன், ஒரு விதமான ஒரு கட்டி இருக்க மாதிரி, வீங்கி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஒரு செக்அப் பண்ணி ஒரு தைராய்டு லெவல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறது நல்லது. T3 T4 அப்படின்ற ஒரு 2 ஹார்மோன் சுரக்குது. சோ இந்த T3 T4 சுரக்கிறதுக்கு நம்ம பிரெயின்ல இருந்து ஒரு சிக்னல் வரணும். சோ அந்த பிரெயின்ல இருக்க ஒரு பிட்யூட்டரி அண்ட் ஹைப்போதலமஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. சோ இந்த பிட்யூட்டரி அண்ட் ஹைப்போதலமஸ் தான் TSH அப்படின்ற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த T3 T4 இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது பாத்தீங்களா தைராய்டு ஹார்மோனு. இந்த ஹார்மோன் நல்லா செக்ரீட் ஆகுறதுக்கு, ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஒரு சிக்னல் தேவை. அதுதான் TSH. இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க TSHன்னு. இந்த இடத்துல T3 T4ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த TSH சிக்னல் அனுப்பி இந்த T3 T4 ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ண வைக்கும். சோ எப்ப ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த TSH பேலன்ஸ்டா இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ப்ராப்பரா சிக்னல்ஸ் அனுப்புற வரையும் பிரச்சனை இருக்காது. இந்த TSH எப்ப குறையுது, அதிகமாகுது, இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸோ, வெயிட் அதிகம் போடுறது, வெயிட் திடீர்னு சடனா குறையிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, தைராய்டு ரிப்போர்ட் வருதுன்னா TSH அதிகமா இருக்கு, T3 T4 கம்மியா இருக்கு அப்படின்னு ஆப்போசிட்டா காமிக்கும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, T3 T4 கம்மியா சுரக்குது அப்படின்னா இது என்ன பண்ணும், மூளைக்கு சொல்லும், சிக்னல் அனுப்பும். எனக்கு தைராய்டு ஹார்மோன் பத்தல, என்னோட பாடிக்கு பத்தலன்னு சொல்லும். அப்ப என்ன பண்ணும், TSH ஆட்டோமேட்டிக்கா அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண கேக்கும் ஆரம்பிக்கும். TSH அதிகம் இருக்கு, T3 T4 கம்மியா இருக்கு. அப்ப என்ன ப்ராப்ளம், ஹைப்போதைராய்டிசம். இதுக்கு ஹைப்போதைராய்டிசம்னு பேரு. அதாவது T3 T4 ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரக்குதுன்னு அர்த்தம். அதனால TSH அதிகமாகுது. சோ இதே ஹைப்பர் தைராய்டுனா என்ன, அப்படியே ஆப்போசிட்டா நினைச்சுக்கோங்க. T3 T4 நிறைய பாடியில தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்கும். சோ அதனால TSH கம்மியாகிரும். சோ பிளட் ரிப்போர்ட்ல என்ன வரும், தைராய்டு ரிப்போர்ட்ல என்ன வரும், TSH கம்மியாகவும் T3 T4 அளவுக்கு அதிகமாகவும் காமிப்போம். இதுதான் நார்மலான ஃபங்க்ஷன். சோ இப்போ நார்மல் லெவல்ஸ் என்னென்னு பாத்துக்கலாமா. T3 எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 82 to 220 மைக்ரோகிராம் பர் டெசிலிட்டர் இருக்கணும். T4 5 to 12 மைக்ரோகிராம் பர் டெசிலிட்டர் இருக்கணும். ஃப்ரீ T4ன்னு இருக்கும். 0.8 to 1.8 நானோகிராம் பர் டெசிலிட்டர் இருக்கணும். முக்கியமான ஒண்ணு TSH எவ்வளவு இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா 0.45 to 4.5 மில்லி யூனிட் பர் லிட்டர். இது ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வேரி ஆகலாம். கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க, ஏஜ் பொறுத்தவரை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நான் 4 வரைக்கும் சொல்லியிருந்தேன், ஒரு 7-8 வரைக்கும் கூட ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வேரி ஆகலாம். அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கும் இது வேரி ஆகும் சம்வாட். சோ ஹைப்பருக்கான சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னன்றத பாத்துடலாமா. சோ ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு கம்மியா சுரக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வெயிட் அதிகமா போடுறது. ஒரு 6 மந்த்லயே பாத்தீங்கன்னா ஒரு 7 to 10 kgs போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கண் கூட பாக்கலாம். நான் கம்மியா தான் டாக்டர் சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு வெயிட் ஏறுது, எப்படின்னே தெரியல அப்படிம்பாங்க. சோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். அடுத்து ரொம்ப டயர்டாவே இருக்கிறது. 8 to 10 hours தூங்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் கும்பகர்ணம் மாதிரி தூங்குறான் பாரு, என்னன்னே தெரியல, ரொம்ப சோம்பேறி போல அப்படிம்பாங்க. சோம்பேறிலாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அவங்க பாடிக்கு அவ்வளவு தூக்கம் தேவைப்படும். ரொம்ப ஃபெட்டிகா, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளவு தூங்கியுமே அவங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ்டு ஃபீல் இருக்கவே இருக்காது. அப்ப எவ்வளவு கஷ்டம்னு பாத்துக்கோங்க. சோ இது அப்ப எந்த அளவுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம பாடிக்குன்றத பாத்துக்கோங்க. இந்த ஹைப்போதைராய்டு இருக்கவங்களுக்கு கோல்டு சென்சிட்டிவ், குளிர் அந்த அளவுக்கு தாங்கவே மாட்டாங்க.
ஹைப்போதைராய்டு இருக்கவங்களுக்கு தலையில இருந்து ஆரம்பிச்சு கீழே கால் வரைக்குமே ஃபுல்லாவே இந்த ட்ரை ஸ்கின், ட்ரை ஸ்கேல்ப், ட்ரை ஃபீட்டு, கால் வந்து வெட்டிப்பா இருக்கிறது, ஸ்கின் வந்துட்டு ரொம்ப வறட்சியா இருக்கிறது, இந்த மாதிரி ட்ரையாவே நம்ம பார்க்கலாம். நெயில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டிலா டக்கு டக்குன்னு உடையும். பீரியட்ஸ் பெயின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொலாங்டா இருக்கிறது. மெமரியில ஒரு விஷயத்த வச்சுக்கவே முடியாது. நினைவாற்றல் ரொம்ப கம்மியாயிடும். மெமரி லாஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒரு பொருளை எங்க வச்சுன்னு தேடிட்டு இருப்பாங்க. கான்ஸ்டிபேஷன் வந்துட்டு இருக்கலாம் அதிகமா. மலச்சிக்கல் வந்து ஹைப்போதைராய்டு பேஷண்ட்டுக்கு, தைராய்டு கம்மியா சுரக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம். அடுத்தது தைராய்டு அதிகமா சுரக்கிறவங்களுக்கு இதுக்கு அப்படியே மோஸ்ட் ஆஃப் ஆப்போசிட்டா இருக்கும் அறிகுறிகள். இவங்களுக்கு வந்து கோல்டு சென்சிட்டிவ் சொன்னா, அதே ஹைப்பர் தைராய்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஹீட் ரொம்ப சென்சிட்டிவ், உடம்பெல்லாம் எரியற மாதிரி இருக்கும், தொட்டாவே எரியற மாதிரி இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப பர்னிங் சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். வெயிட் பாத்தீங்கன்னா அதிகமா லாஸ் ஆகும். இப்போ நார்மலா நல்லாவே சாப்பிடுவாங்க, ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸ்வெட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும். தூக்கம் அந்த அளவுக்கு வரவே வராது. நடுல அவங்க கும்பகரண மாதிரி தூங்குறாங்கன்னா இவங்களுக்கு தூக்கமே வந்து அந்த அளவுக்கு வந்து முழுமையா இருக்காது. டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாவே இருக்கும். ரொம்ப வந்து படபடப்படன்ட்டு வர்றது, ரொம்ப வந்து பால்பிட்டேஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸ்கின் வந்து எரிச்சல் இருக்கும்னு சொன்னா தோல், அதே மாதிரி ரேஷஸும் அவங்களுக்கு வந்து அதிகமா வர சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும், அந்த அளவுக்கு சரியா போகவே முடியாது, முக்கி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், சாப்பிட்ட உடனே வந்து பாத்ரூம் போற மாதிரி இருப்பாங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படியே வந்து ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டா இருக்கும் சிம்டம்ஸ். ஸோ இதுக்கு என்ன டாக்டர் சாப்பிடலாம்? காமனா வந்து காலிஃபிளவர், அதுக்கப்புறம் கேபேஜ், முட்டைக்கோசு, இதெல்லாம் வந்து சாப்பிட வேணாம்னு சொல்றாங்க. சரி, என்னதான் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்றத நான் சொல்றேன். அது காலிஃபிளவர், கேபேஜ், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம தைராய்டுக்கு வந்து கொஞ்சம் சுத்தமாவே அவாய்ட் பண்ணிடணும், தொடவே கூடாது அப்படி கிடையாது. சாப்பிடலாம், பட் அளவா சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஸோ வேற என்ன முக்கியமா சுத்தமா அவாய்ட் பண்ண சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சால்ட் ரொம்ப கூட அதிகம் ஆட் பண்ணிக்காதீங்க, சுகர் ஆட் பண்ணிக்காதீங்க, டீ, காஃபி, இந்த 4 விஷயம் வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிடணும். அண்ட் ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் கூடாது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன். என்னென்ன சேர்த்துக்கணும்ன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து செலீனியம் ஃபுட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது தைராய்டு இருக்கவங்களுக்கு. செலீனியம்னா என்ன, எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ், நான்வெஜ்ல ஃபிஷ் அண்ட் சிக்கன், இதுல வந்து செலீனியம் கண்டென்ட் இருக்கு. பிரேசில் நட்ஸ்ல வந்து செலீனியம் அதிகமாவே இருக்கு. ப்ரௌன் ரைஸ், கீரை, ஈரல், இதெல்லாம் வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸை விட ப்ரௌன் ரைஸ் வந்து சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது. தைராய்டை வந்து லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் தெரியுது, குறையிற மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் தெரியுது, பேலன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு, நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ரௌன் ரைஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். வேற என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நல்ல தண்ணி காய்கறிகள், புடலங்காய், பீர்க்கங்காய், வெள்ளை பூசணி ஜூஸ், பரங்கிக்காய், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபுட்ல வந்து ஆட் பண்ணிக்கிறது. காலையில வெண்பூசணி ஜூஸ் குடிக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லது தைராய்டுக்கு. காலையில வந்துட்டு கொத்தமல்லி விதை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டு காலையில அதை பாயில் பண்ணி குடிக்கிறது வந்து தைராய்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு வாக்கிங். ரொம்ப வயதானவர்களா இருக்கீங்க அப்படின்னா வாக்கிங், இல்லைன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். மதியம் வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ அதிகமா வந்து ஆட் பண்ணிக்கிறது. மூணாவது வந்து சிறுதானிய வகைகள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தைராய்டு அதிகமா இருக்கவங்களுக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சிறுதானியம் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் லெவல்ஸ். கோதுமையும் அதிகப்படுத்துரும், திணை, இது எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தைராய்டு இருக்கு அப்படின்னா. பிரேசில் நட்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்காது. பிரேசில் நட்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லது. அது ஒன்னு ரெண்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா கூட போதும். பிரேசில் நட்ஸ், செலீனியம் இருக்கிற ஒரு ஃபுட் என்னென்னு சொல்லிட்டேன். அது செகண்ட். தண்ணீர் காய்கறிகள், சிறுதானியம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் ஷிஃப்ட் பண்ணா இன்னும் நல்லது. ஸோ என்னென்ன அவாய்ட் பண்ணணும், என்ன சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும் சொல்லிட்டேன். இது கூட வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கூட வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணா மட்டுமே உங்களால ரிவர்ஸ்க்கு கொண்டு வர முடியும். அவ்வளவுதாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்ன தைராய்டு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, எதனால வருதுன்னு பார்த்தாச்சு. ஸோ அயோடைஸ்டு சால்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்களே, அது உண்மையா டாக்டர் அப்படின்னா, நீங்க நார்மல் கல்லுப்பு இருக்குதுல்ல, அதே வந்து நீங்க சமையல் யூஸ் பண்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன்.
அப்படி தூளுப்பு யூஸ் பண்றீங்கன்னா அயோடைஸ்டு சால்ட்னே இருக்கும், நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்றதும் நல்லதுதான். அதனால மேஜர் டிஃபரன்ஸ் வருமான்னு கேட்டா, அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு தைராய்டு ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ், டயட்டு, அது கூட வந்து கம்மியா வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க கல்லுப்பு யூஸ் பண்ணாவே அதுலயே அயோடைன் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் கிடையாது. ஸோ இவ்வளவுதாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.